Hello everyone. In this lecture series, next we are going to see looping, control flow and data types. The students of second year AADS A section will explain all these concepts one by one. Good afternoon to all. So now we are going to see the concept of looping. So as we all know that the importance of looping, if you want to repeat, if you want to display anything in more number of times, we go for the concept of looping. So now the students of second year AEDS section will explain all the looping concept one by one. Hello everyone, myself Lakshya, currently pursuing second year in EAES department. Now I am going to explain about looping statements. So looping statements எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு செட் ஆஃப் கோட் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகி வரும்னா அது looping statement யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து ஃபார் லூப் வைல் லூப்னு ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு. ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் வந்து ஃபார் நம்பரிங் ரேஞ்ச் 0 10 இருக்குன்னா இது வந்து ஸ்டார்டிங், இது வந்து அதோட எண்டிங், இது வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ்ல வரும். ரேஞ்சுன்றது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு யூனிட் ஃபங்க்ஷன். அது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரை வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரேஞ்சுக்கே வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ரேஞ்ச் ஸ்டாப் இது வந்து என்ன பண்ணணும்னா ரேஞ்ச் டென்ஸ்னா 0 to 9 வரைக்கும் வரும். இது வந்து n-1 பண்ணுற ரூலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஸோ 9 வரைக்கும் அவுட்புட்டில் வரும். இது வந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஸ்டாப்னா ஸ்டார்ட் எங்காய் ஸ்டாப் எங்கே இருக்குது, லைக் 0ல் ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் அப்படின்னா 9 வரைக்கும் அது அவுட்புட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் இது வந்து எப்படி வரும்னா ஸ்டார்டிங் வந்து 0, அப்புறமா எண்டிங் வந்து 10. இது ஸ்டெப்ஸ்னா 2 நம்பர் தான் வரும். ஈவன் நம்பர்ஸ் ஃபுல்லாமே இதில் வந்து வரும். 0 2 அந்த மாதிரி 4 அந்த 8 வரைக்கும் வரும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஃபார் நம்பரிங் ரேஞ்ச் 0 10 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா n-1 நம்ம சொன்ன மாதிரி அவுட்புட் இங்கே காமிக்குது 0 9 வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து வைல் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம எவ்வளோ டைம் வந்து அதை ரிப்பீட் பண்ணணும்னு நம்மளுக்கு கிளியராக தெரியலன்னா அந்த இடத்துல வந்து வைல் லூப் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் i is equal to 0, i less than 2. இப்போ ஐயோட வேல்யூ வந்து 0-ஆக இருக்கும், அது வந்து என்னை விட 9 விட கம்மியாக இருக்கும். அது வந்து i இன்க்ரிமெண்ட் ஆகிடும். உங்கள் கவுண்ட் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும். i கவுண்ட் லெஸ் தேன் 10 10 விட கம்மியாக இருக்கிறதுனால இந்த கவுண்டை 10 வரை கம்மியாக இருக்கிற வரைக்கும் இதை வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இது வந்து அதை ஆட் பண்ணும். இதுக்கும் வந்து ஆக்சுவலி வந்து இதே அவுட்புட் தான் வரும். தேங்க்யூ. Hi, I'm Amrita Tulsi, second year AADS department. I'm going to explain about the topic string, tuple, string. First, string. String is a sequence of characters to use letters, numbers, symbols, phrases. Written either inside parts or நம்ம எழுதுவோம். இப்போ நம்ம string program explain பண்ணுவோம். இப்போ நம்ம string 1ல அருண் எடுத்துருக்கோம், string 2ல பான் எடுத்துருக்கோம். இங்க என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, string 1ல 0 பிளேஸ்ல இருக்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது பாசிட்டிவ் வே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது இருக்கிறத இது வந்து பாசிட்டிவ் வே எடுத்துப்போம், இங்க வந்து நெகட்டிவ் வே எடுத்துப்போம். ஸோ பாசிட்டிவ் வேல 0 பிளேஸ்ல இருக்கிறத வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இங்க 0 பிளேஸ்ல வந்து a இருக்கு. ஸோ வந்து நமக்கு a ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்துச்சு. செகண்ட்ல வந்து string 1லே வந்து -4 அதாவது நெகட்டிவ் வேல இருக்கிறது பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. -4லேயுமே வந்து நமக்கு மேலே a தான் இருக்கு. ஸோ வந்து அதனால செகண்ட் அவுட்புட் a வந்துச்சு. தேர்ட்ல வந்து string 2ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ string 2 வந்து குமார்ல வந்து 1 வந்து u-ல இருக்கு. ஸோ அதனால இந்த தேர்ட் அவுட்புட் நமக்கு u கிடைச்சிருச்சு. ஃபோர்த் அவுட்புட் வந்து ஸ்ட்ரிங்ல ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ரேஷியோல கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்ம் வந்து n-1. ஸோ 1 3 வந்து நமக்கு 2. ஸோ வந்து இது வந்து 1/2 வரும். ஸோ அப்படி வரும்போது இங்கே வந்து 6 அவுட்புட். நெக்ஸ்ட் டப்பிள் அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் மாதிரியே தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னா வந்து டப்பிள் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இது வந்து நம்ம நிறைய மல்டிபிள் ஐட்டம்ஸை வந்து ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ரவுண்ட் ப்ராக்கெட்ஸை வச்சு தான் வந்து இதை டப்பில் ரைட் பண்ண முடியும். இதுவே வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளால எழுத முடியும். இது வந்து இதுவும் மல்டிபிள் வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்க ஒரு வேரியபிள் இல்லை. ஆனால் வந்து இது சேஞ்ச் பண்ணி இந்த லிஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணும். Good afternoon everyone, I'm Arla from CBSE Department of Artificial Intelligence and Data Science. I am going to explain about dictionaries. First, dictionary means a values which store in open braces and closed braces is known as dictionaries. The information stored in pairs. Now I will explain this. First, my dic வந்து நம்ம 1 Arun 2 Kumar 3 5
5 அந்த மாதிரி வேல்யூஸ் பண்ணுறோம். இதில் வந்துட்டு அலோன்றது வேல்யூஸ் வந்து இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு வேல்யூஸ் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறோம்னா கீ வச்சு தான் வந்துட்டு வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். அண்ட் தென் இப்போ வந்து பிரிண்ட் வந்து இப்போ மைடிக்கு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த லென்த் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு லென்த் ஆஃப் மைடிக் கொடுக்குறோம். இது எது வேல்யூஸ் எதுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு பிரிண்ட் மைடிக் வேல்யூஸ் அண்ட் பிரிண்ட் மைடிக் கீஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிரிண்ட் மைடிக் அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, இதுக்கு வந்துட்டு என்ன அவுட்புட் ஆகுதுன்னா இது எல்லாமே வந்துட்டு பிரிண்ட் ஆகும் இந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் இதோட லென்த் வந்துட்டு 3 1 2 3. அதுக்கப்புறம் இதோட வேல்யூஸ் எதுனா அருண் குமார் படித்தாங்க. அண்ட் தென் இதோட கீஸ் வந்துட்டு 1 2 3. இப்போ வந்துட்டு இதில் அருண்ன்றது தான் வந்துட்டு நம்மளோட மெயின் வேல்யூ. இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் 1 அப்படின்ற கீ வந்து யூஸ்